Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோல நம்ம Snapdragon உடைய 7 Gen 1 அப்படிங்கற இந்த சிப்செட் கூட Mediatek உடைய Dimensity 8100 அப்படிங்கற இந்த ஒரு சிப்செட் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அந்த வகையில இந்த ரெண்டு சிப்செட்ல எது பவர்ஃபுல்லான சிப்செட் and புது வரவா வந்திருக்கக்கூடிய Snapdragon 7 Gen 1 எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப்செட் எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. First launch date இதில் Snapdragon 7 Gen 1 20th May 2022. ஸோ போன மாதம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 8100 March 1st 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுமே இந்த வருஷம் லான்ச் ஆன சிப்செட் தான் அப்படின்னாலும் இதில் Snapdragon 7 Gen 1 ரொம்பவே லேட்டஸ்டான ஒரு சிப்செட்டாக இப்போதைக்கு லான்ச் ஆயிருக்கு. அடுத்து இந்த சிப்செட்ஸோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லிஸ்ட். இதில் Snapdragon 7 Gen 1 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன மாதம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ புது சிப்செட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த சிப்செட்டோட லான்ச் ஆகலை. பட் நெக்ஸ்ட் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த சிப்செட்டோட லைனப்பில் இருக்குது. அதுலேயும் நத்திங் ஃபோன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது போக Vivo X80 Lite, Oppo F23 Pro மாதிரியான நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த சிப்செட்டோட நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவே இந்த பக்கம் Dimensity 8100 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் OnePlus உடைய 10R ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இவங்களும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் லைனப் வச்சிருக்காங்க. Realme GT Neo 3, Poco X4 GT மாதிரியான இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த சிப்ஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடிய சீக்கிரம் லான்ச்சும் ஆக போகுது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்செட்லையுமே Bluetooth version 5.3 அண்ட் Wi-Fi 6E கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்து ரேம் டைப்புக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே LPDDR5 ரேம் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 16GB வரைக்கும் தான் மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ரேம் ஃப்ரீக்வன்சியில் மட்டும் வித்தியாசம் இருக்குது. Snapdragon 7 Gen 1 3200 MHz ஒரு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 8100 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்லையுமே ரேம் டைப் அண்ட் ரேம் சப்போர்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாலும் ரேம் உடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் Snapdragon 7 Gen 1 கொஞ்சம் ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட இந்த ரேம் டைப்பை கொடுத்துருக்காங்க. அதுவே ஸ்டோரேஜ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு சிப்செட்லையுமே eMMC 5.1 to UFS 3.1 வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் லேட்டஸ்டான ஸ்டோரேஜான UFS 3.1 ரெண்டு சிப்செட்லையுமே சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1 மேக்ஸிமம் ட்ரிபிள் ISPயோட ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 25 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இங்கே இருக்குது. அதுவே டியூவல் கேமரான்னு வரும்போது 64 மெகாபிக்சல் ப்ளஸ் 20 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது 64 மெகாபிக்சல் வரைக்கும் MFNR அண்ட் ZSLக்கான சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே Snapdragon 7 Gen 1 நமக்கு கேமரா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Dimensity 8100 இந்த சிப்செட்டுக்கு வந்தோம்னா இங்கே ட்ரிபிள் கேமரா அண்ட் டியூவல் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்கா அண்ட் அதில் என்ன கேமராவுக்கான சப்போர்ட் இருக்குது அதை பற்றின டீடைல்ஸ்லாம் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணலை. பட் சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் சிங்கிள் கேமரா 200 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி ட்ரிபிள் கேமரா டியூவல் கேமராவுக்கான சப்போர்ட் பார்க்கும்போது Snapdragonல மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் Dimensityல என்ன அப்படின்றது கிளியராக நமக்கு தெரியல. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1 மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸ் 30 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPSலையும் 720 பிக்சல் வீடியோஸ் 240 FPSலையும் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 8100க்கு வந்தோம்னா இங்கேயும் மேக்ஸிமம் 4Kல தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். பட் 4K வீடியோஸ் 60 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPSலையும் 720 பிக்சல் வீடியோஸ் 240 FPSலையும் இங்கேயும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இங்கே மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் ரெண்டு சிப்செட்லையுமே 4K தான் அப்படின்னாலும் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கான ஃப்ரேம் ரேட்னு வரும்போது Dimensity 8100 கொஞ்சம் பெட்டரா 60 FPS வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1 மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதுவே Dimensity 8100 மேக்ஸிமம் WQHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான 2K டிஸ்பிளேக்கான சப்போர்ட் இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 168 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டோட மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் ஆகட்டும் இல்லை டிஸ்பிளேவுடைய ரெசல்யூஷன் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே Dimensity 8100 கொஞ்சம் ஃபார் பெட்டரான ஒரு சிப்செட்டாகவே நமக்கு இருக்குது.
அடுத்து இன்டர்நெட் மோடம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சிப்செட்டுமே 5G சிப்செட் தான். அதில் Snapdragon 7 Gen 1ல Snapdragon X62 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 4.4 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்லோட் ஸ்பீட் என்ன அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியல. அண்ட் அதுவே Dimensity 8100 இந்த சிப்செட்டுக்கு வந்தோம்னா இங்கே 5G இன்டகிரேட்டட் சப் 6 GHz ஒரு மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 4.7 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அப்லோட் ஸ்பீட் என்ன அப்படின்றது அவங்க கிளியராக கொடுக்கல. அந்த வகையில் இந்த ரெண்டு மோடமுடைய 5G டவுன்லோட் ஸ்பீட் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னாலும் அதில் Dimensity 8100 ஸ்னாப்ட்ராகனை விட கொஞ்சம் ஹையர் டவுன்லோட் ஸ்பீட் நமக்கு கொடுக்குறாங்க. பட் இதில் சப் 6 GHz இந்த ஒரு வேவுக்கான சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஆனால் Snapdragon 7 Gen 1ல இருக்கக்கூடிய இந்த 5G மோடமில் சப் 6 GHz அண்ட் மில்லிமீட்டர் வேவுக்கான ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் CPU உடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்த்தோம்னா Snapdragon 7 Gen 1 இந்த சிப்செட்டை 4 nm சைஸில் 64 பிட்கான ஒரு ஆக்டோகோ சிப்செட்டை தான் இந்த சிப்செட்டை அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவே இந்த பக்கம் இருக்கக்கூடிய Dimensity 8100 5 nm சைஸில் இவங்களுமே 64 பிட்கான ஆக்டோகோ சிப்செட்டை தான் இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ஒரு ஸ்லைட்டர் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னாலும் அதில் கம்பேரிட்டிவ்லி Dimensity 8100 விட Snapdragon 7 Gen 1 தான் சின்ன சைஸில் இந்த சிப்செட்டை 4 nm சைஸில் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த சிப்செட் நமக்கு இன்னும் பெட்டர் எஃபிஷியன்ட்டான சிப்செட்டாக இருக்கும். அண்ட் இந்த சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃபை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீட் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த 4 nm சைஸ் இருக்கக்கூடிய Snapdragon சிப்செட் இன்னும் பெட்டராக நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அடுத்து இந்த CPU உடைய ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் Snapdragon 7 Gen 1 இந்த சிப்செட்டை இவங்க அதை 8 கோரை ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 Cortex A710 ஒரு பிரைம் கோர் 2.36 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு 4 Cortex A510 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Dimensity 8100 இந்த சிப்செட்டுக்கு வந்தோம்னா இங்கே 4 ARM Cortex A78 ஒரு பிரைம் கோர் 2.85 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோடையும் அது போக இன்னொரு 4 ARM Cortex A55 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த CPU உடைய ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது CPUல இருக்கக்கூடிய கோர் ஆகட்டும் இல்லை அதனுடைய கிளாக் ஸ்பீட் ஆகட்டும் ரெண்டுமே Snapdragon 7 Gen 1 விட Dimensity 8100 தான் நமக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இங்கே CPU ஆர்கிடெக்சர் Dimensity 8100 தான் பெட்டராக இருக்குது. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸும் CPU உடைய பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக Snapdragon 7 Gen ஓட Dimensity 8100 கிட்டத்தட்ட ஒரு 40% இன்னும் பெட்டரான CPU பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து GPUக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1ல Adreno 662 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 8100ல ARM Mali G610 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு GPUமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPU தான். கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னாலும் அதில் இங்கே இந்த ரெண்டு சிப்ஸில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Dimensity 8100ல இருக்கக்கூடிய ARM Mali G610 அப்படின்ற இந்த சிப்செட் கொஞ்சம் பவர்ஃபுல்லான GPU பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். அந்த வகையில் கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இங்கே Snapdragon 7 Gen 1 விட Dimensity 8100ல இன்னுமே கொஞ்சம் பெட்டராக நம்ம எல்லாம் எதிர்பார்க்க முடியும். அடுத்து Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1 இந்த சிப்செட்டுக்கு என்ன எக்ஸாக்டான Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி 6.5 lakh to 7 lakh இது கிட்ட கூடிய ஒரு Antutu ஸ்கோர் தான் இதில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவே Dimensity 8100 இந்த சிப்செட்டில் பார்த்தோம்னா இதில் 8,56,000 ஒரு Antutu ஸ்கோரை ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வைஸ் கண்டிப்பாக Dimensity 8100 தான் இங்கே ஒரு பெட்டரான சிப்செட்டாக இருக்குது. அடுத்து அப்படியே கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 7 Gen 1 இதில் சிங்கிள் கோருக்கு 712 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 2385 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் இதுவே Dimensity 8100க்கு இங்கே சிங்கிள் கோர் 931 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 3828 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோர்லையும் Dimensity 8100ல தான் பெட்டரான ஸ்கோரை நமக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்செட்டை கம்பேர் பண்ணதுலேருந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் Snapdragon 7 Gen 1 விட Dimensity 8100 தான் இங்கே ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இருக்குது. CPU GPU ரெண்டுத்துடைய பர்ஃபார்மன்ஸுமே Dimensity 8100ல தான் பெட்டராக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் பெட்டரான Antutu அண்ட் Geek பெஞ்ச் ஸ்கோரை இந்த Dimensity 8100 இங்கே ரீச் பண்ணியிருக்கு. பட் இதை தாண்டி இந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி மற்றபடி மொபைலில் இருக்கக்கூடிய அந்த சிப்செட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 1ல நிறைய சப்போர்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டான இன்னும் கொஞ்சம்
பெட்டரான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில சப்போர்ட்ஸ் ரெண்டு சிப்செட்லையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சில சப்போர்ட்ஸ் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இந்த சிப்செட் கொஞ்சம் சின்ன சைஸில் 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால பேட்டரி லைஃபும் இந்த சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பெட்டராக இருக்கும். அதெல்லாம் இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1க்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பட் அதே இந்த பக்கம் Dimensity 8100 பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சப்போர்ட்ஸ் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1க்கு ஈக்குவலான சப்போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயும் டிஸ்பிளே சப்போர்ட் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த Dimensity 8100ல இருக்கு. அது போக மெயினாக பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 விட இந்த Dimensity 8100ல நமக்கு பெட்டராக இருக்கிறதுனால இங்கே இந்த ரெண்டு சிப்செட்ல என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக Dimensity 8100 தான் வின்னராக இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப்செட்ல Dimensity 8100 இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். மற்றபடி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.